நம்முடைய ஜீவியத்தில் இன்னைக்கு நாம் கவிழ்க்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. சிலதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். இதை வச்சுக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு தெய்வீகம் வராது. வட்டிக்கு விடுற அனுபவங்கள், காசுக்காரருடைய, அடுத்து புறா விற்கிறது. பரிசுத்த ஆவியை நாம் விற்றுப்படக்கூடாது. ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை வாங்கு, அதை என்ன செய்யாதே, விற்காத. புறா விற்கிறவருடைய ஆசனங்களை கவிழ்த்தார். உனக்குள்ள என்ன சிங்காசனம் இருக்கு? உன் சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரா, இல்ல சாத்தான் உனக்குள்ள உட்கார்ந்து உன்னை கண்ட்ரோல் பண்றானா? உன் இருதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது யார்? இயேசு தேவாலயத்துக்கு வந்த பொழுது அங்கே காசுக்காரர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். இயேசு அந்த காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்தார். இரண்டாவது, புறாவிக்களுடைய ஆசனங்களை கவிழ்த்தார். இன்னைக்கு நமக்குள்ள கவிழ்க்கப்பட வேண்டிய ரொம்ப காரியங்கள் இருக்கிறது. நான் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். கவிழ்க்க வேண்டியவைகள். ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்னத்தையோ போட்டு கவிழ்த்துறோம். குடும்பத்தை கவிழ்த்துறாங்க, விசுவாசத்தை கவிழ்த்துறாங்க. நான் அதுக்கு பின்னால வசனம் சொல்றேன். கவிழ்க்க வேண்டிய காரணம் முக்கியமான ஒன்று காசுக்காரருடைய பலகைகள். பட்டிக்கு விடுறீங்களா? பரிசுத்தாவியை விற்று போட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீ என்ன மாதிரி அழுது பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இன்னைக்கு பாருங்க. அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு ரொம்ப அப்படியே 7-8 மணிக்கெல்லாம் அப்படியே சோர்ந்து விடாய்ச்சி வாலிய பிள்ளைங்க நோய் செத்து போகிற மாதிரி ஒரு 100 வயசு தாண்ட மாதிரி உட்காந்துட்டு கப்பல் கவுந்துட்டு மாதிரி உட்காந்துருக்கீங்க. பரிசுத்தாவி போயிருச்சு, விட்டுட்டீங்க. நீங்க புறா விற்கிறீங்க. நீங்க அழுது கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? சபையில ஒரு தீர்க்கதரிசியா இருக்கானா? உனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் எங்க போயிருச்சு? கர்த்தருடைய வார்த்தை உன் காது கேட்கலையே. கர்த்தருடைய தரிசனம் இன்னைக்கு 10வது கூட்டத்தில் கூட உனக்கு கிடைக்கலன்னா திருப்பி நீ என்ன விசுவாசி? உனக்குள்ள இருக்கிற புறாவிக்கிற தன்மை இன்னைக்கு கவிழ்க்க போகிறார். காசுக்காரருடைய பலகைகள் கவிழ்க்கப்பட வேண்டும். யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உனக்குள்ள இருக்கிற நினிவே கவிழ்க்கப்பட வேண்டும். அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். நினிவே கவிழ்க்கப்படணும். உனக்குள்ள இருக்கிற நினிவே எப்படி இருக்கு? தேவ கோபத்துக்கு நேராக போகிற வாழ்க்கையை நீ மாற்று. நேர நினிவேக்கு நேர போயிட்டே இருக்காதேப்பா, அது நிலைக்காது. நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். நினிவே கவிழ்ந்தா அவ்வளவுதான். உன்னுடைய வாழ்க்கை கவிழ்ந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. உனக்குள்ள இருக்கிற நினிவேயை கவிழ்க்கணும், வேற வழி இல்லை. இன்னைக்கு நீ ஒரு முடிவு எடுக்கணும். இன்னும் 3 நாள், இன்னும் 40 நாள், வரிசையா சொல்லிட்டே வரான். இன்னும் 39 நாள், அப்படி சொல்லிட்டே வரான். நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். உனக்கு நினிவேங்கிறது பயங்கரமான பாவத்தினுடைய ஒரு தன்மை உள்ளது. ஆண்டவர் தேவ கோபத்தையே அது மேல ஊற்றுறதுக்கு முடிவு பண்ணிட்டார். அது கவித்திரன வேற வழியே இல்லைங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஹோல் கண்ட்ரியும் அப்படிதான் இருந்துச்சு. 120,000 பேரும் ஒரே ஸ்டைல்ல தான் இருக்கான். எல்லாம் மனம் திரும்பாத ஜீவியம். 10 கூட்டம் ஆயிடுச்சு. இன்னும் உனக்கு மனம் திரும்புதல் வரல, இன்னும் ஒரு உணர்வு வரலையா? இன்னும் இந்த கூட்டத்தில் வந்துட்டு அப்படி தலையக்க வந்து போட்டு அப்படி ஜாலியா போறியே. நீ அழுகையோடு புலம்பலோடு தேவ 10 கூட்டம் ஆயிடுச்சு. இன்னும் உனக்கு மனம் திரும்புதல் வரல, இன்னும் ஒரு உணர்வு வரலையா? இன்னும் இந்த கூட்டத்தில் வந்துட்டு அப்படி தலையக்க வந்து போட்டு அப்படி ஜாலியா போறியே. நீ அழுகையோடு புலம்பலோடு தேவ சமூகத்தில் வரணும். இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற காசுக்காரருடைய பலகைகளும் புறாவிக்களுடைய ஆசனங்களும் உனக்குள்ள இருக்கிறதான நினிவேயும் கவிழ்க்கப்பட்டு நீ போ. நினிவேயை தூக்கிட்டே அலையாத. மனம் திரும்பாத ஜீவியம் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன்னுடைய
ரட்சிப்புக்கு எதுவானவைகளை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். ஒரு இடத்துல கேட்கிறார், நீ மனம் திரும்ப இன்னும் எத்தனை காலம் செல்லும், இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சு மனம் திரும்புவோன்னு கேட்கிறார். இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சு மனம் திரும்ப போறீங்க, இன்னும் எத்தனை சுத்திரி போட்டு தாண்டி உங்களை கிளியர் பண்ணணும் வச்சிருக்கீங்க. இது ஒரு டெட்லைன் மாதிரி வச்சுக்கோங்க. இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற நினிவேயை நீ கவிழ்ப்பாயாக. யாத்திராகமம் 14:27 எகிப்தியரை கர்த்தர் அங்கே சமுத்திரத்தில் கவிழ்த்தார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். எகிப்தியர்கள் உன்னை கீழ்ப்படுத்தக்கூடிய சக்திகளை இன்னைக்கு நீ கவிழ்க்கணும். அது கண்ட்ரோலையே கடந்து இழுத்து 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 அது ஒன்னே வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, இன்னும் சரியா சொல்ல போனா உன் சந்ததி பரம்பரை தலைமுறை தலைமுறையை அடிச்சுக்கிட்டே வருது. 400 430 400 வருஷம் அடிபட்டாங்க. ஒரு தலைமுறைக்கு எத்தனை வருஷம்? அப்படின்னா 400 வருஷம் எத்தனை தலைமுறை அடி வாங்கிட்டு இருக்கு பாருங்க. தலைமுறை தலைமுறையாக அடிக்கு உன்னை பின்தொடர்ந்து உன்னை அடிமைப்படுத்துகிற சக்தியை இன்னைக்கு நீ கவிழ்க்கணும். சரியான ஒரு அபிஷேகத்துல வரணுங்க. எனக்கு இந்த அபிஷேகத்தை பிடிக்கவே இல்லை. உங்கள்ட்ட இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தாலே எனக்கு என்னவோ இருக்கிற அபிஷேகம் போயிடுமோ. அபிஷேகங்கிறது கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அக்னி பிரகாசம், பற்றி எரியும். ஒரு இடத்துல அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்காங்க, பக்கத்துல இருக்கவங்க போய் ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணிட்டாங்களாம், அந்த சர்ச்சு தீப்பிடிச்சு எரியுதுன்னு. படிச்சிருக்கீங்களா புக்ல? ஃபயர் சர்வீஸ்லாம் வந்துட்டானா, வந்து பார்த்தா சர்ச்சில் தீ எரியல. என்னன்னு கேட்டா கடைசியில் பார்த்தா இங்க உள்ள இந்த அவங்க ஃபுல் அபிஷேகத்துல இருக்காங்க. இந்த அபிஷேகம் வேற ஒரு சாயல்ல எங்க வருது வெளியே, அக்னியா ஒரிஜினல் அக்னியா தெரிஞ்சுதான். பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வச்சாங்க, அங்க அந்த சர்ச்சு தீப்பிடிச்சு எரியுதுன்னு போலீஸ் இது ஃபயர் சர்வீஸ் இருக்கான். அப்ப என்ன மாதிரி அபிஷேகம் இறங்கி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம 3 நிமிஷம் கை தட்டுறோம், 4வது நிமிஷம் உட்கார்ந்துக்கிறோம், 7வது நிமிஷம் யாராவது இடிக்கிறாங்கன்னா எந்திரிச்சு போயிடுறோம். உனக்கு அவ்வளவுதான். திருப்பி எப்படி வாழ்க்கையில முன்னேறுவ, குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை எப்படி நீ எதிர்கொள்ளுவ, எப்படி நீ வந்து ஃபேஸ் பண்ணுவ, எதிர்நீச்சல் போடுவ, இந்த லைஃப்ல எப்படி நீ சிங்காசனத்துக்கு வந்து சேருவ. அபிஷேகங்கிறது அது கட்டெல்லாம் அவிழ்த்து விடுறது. இந்த மடையை திறந்த மாதிரி இருக்கணும். அணையை திறந்து விட்டா என்ன மாதிரி போகும் தெரியுமா? அந்த அளவுல உனக்குள்ள அபிஷேகம் வரணும். சும்மா இன்னும் 10 கூட்டம் முடிஞ்ச பிறகு செத்து போன மாதிரி முகம் செத்து போன மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. பிரைட்டா இருக்கணும். மோசே தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்த பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது. அப்ப ஜனங்க சொன்னாங்க, ஐயா உங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல, முகத்துக்கு முடிய துணியை போடுங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவு அவனுக்கு பிரகாசம் இருந்ததுன்னு பாருங்க. ஒரு கூட்டம் ஒரு தேவ சமூகத்துக்கு போயிட்டு வெளியே வந்தா அந்த அளவு நீ தேவ சமூகத்தில் இருக்கணும். உனக்குள்ள இருக்கிற எகிப்தின் உன் தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வருகிற அசுத்த வல்லமை இன்றைக்கு கவிழ்க்கப்பட வேண்டும். உபாகமம் 29:23 சோதோம் கவிழ்க்கப்பட்டது. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல எல்லாத்தையும் கவிழ்த்திட்டார். வரிசையா அவருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் கவிழ்த்திட்டார். சோதோம்ங்கிறது பாவம் அல்ல, பாவத்தின் உச்சகட்டம். அதாவது உச்சிக்கு போயிட்டான் அவன். இனி அது பிறகு அவனுக்கு டைம் ஒண்ணுமே கிடையாது. ஆபிரகாம் ஜெபிச்சாலும் சரி, யாரு ஜெபிச்சாலும் சரி, லோத்தை வேணா வெளியே கொண்டு வந்தாரே தவிர சோதோம் என்ன செய்யல, கர்த்தர் விட்டல. அது செட்டில்மெண்ட்டுக்கு ஆயிடுச்சு, ஃபைனல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு முடிவு தான். அந்த லெவல்ல நீ பாவத்தில் போயிருந்தேன்னா இன்னைக்கு அதை கவிழ்த்தணும். இன்னைக்கு நீ கவிழ்க்கலன்னா அது கஷ்டம். உனக்குள்ள ஒரு சோதம், உனக்குள்ள ஒரு நினிவே, உனக்குள்ள ஒரு எகிப்து, உனக்குள்ள ஒரு புறாவிக்கிற ஆசனம், உனக்குள்ள ஒரு காசுக்காரருடைய ஆசனம், இதெல்லாம் நீ வச்சுக்கிட்டு எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? இதெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் ஒரு தேவாலயம்னு சொல்லிட்டு நீ நடமாடுற, நானும் நடமாடுறேன். அர்த்தமில்லாத வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகக்கூடாது. எரேமியா 49:17-18 ஏதோம் கவிழ்க்கப்படும். அப்படியே ஏதோம் பாழாகும். அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதிகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். சோதோமும் கொமோராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோம்னா யாரு தெரியுமா? ஏசா. ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர் அதியாகமத்தில் இருக்கு. ஏசா உங்களுக்கு தெரியும் தானே? ஏசா கவிழ்க்கப்படுவான். ஏசான்னு சொன்னா போஜன பிரியன் அப்படி எடுக்கலாம். வேசிக்கல்லன்னு சொல்லி இருக்கு. கிருபை இழந்து போனவன் இருக்கு.
சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணவன் இருக்கு, யாக்கோபுக்கு விரோதமாக எழும்பினவன் இருக்கு, ஏசாவை நான் வெறுத்தேன்னு சொல்லியிருக்கிறார். ஏசா துன்மார்க்கத்தின் எல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கத்தின் எல்லையா, இப்படிதான் ரொம்ப இருக்கு அவனுக்கு டைட்டில். இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள ஏதோ இருக்கானா? சாப்பாட்டுக்காக சண்டை, சாப்பாட்டுக்காக அடித்தடி, சாப்பாட்டுக்காக பிரிவினை, சாப்பாட்டு ஐயோ சாப்பாடு ஆகாரம் ஆகாரம். ஒரு சிலர்லாம் இன்னும் சாப்பாட்டில் ஜெயமே இல்லை, இன்னும் சாப்பாட்டில் ஜெயம் இல்லாதவங்க நம்ம விசுவாசிகள் ரொம்ப பேர் இருக்காங்க. நீங்க ஜெயிக்கணும், சாப்பாட்டை ஜெயிக்கணும். வாரத்தில் ஒரு விசுவாசி 3 நேரம் உபவாசம் எடுக்கணும். 3 நேரம். இதை தனியா நல்லா கேட்குதா எல்லாருக்கும்? அது கேட்டுட்டு பாஸ்டர் சொன்னார் 3 நாள்னு சொல்லக்கூடாது. பரிசேயன் சொன்னார் நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இயேசு சொன்னார் உங்களுடைய நீதி வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்ப நான் சொல்றேன் அட்லீஸ்ட் எங்க வந்துரு, அவன் 2 இருக்கா, நீ 3ல போயிடு, ரீச் பண்ணிடலாம். ஒரு ஊழியக்காரன் 5 டைம்ஸ், அவன் இவனுக்கு போதகன். அதனாலதான் எங்க ஃபெய்த்தம்ல புதன்கிழமை காலை, புதன்கிழமை இரவு, சனிக்கிழமை காலை, சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை காலை, 5 டைம்ஸ். ட்ரைனிங்லேயும் இதே ஸ்டைலில் தான் கொண்டு வராங்க. 5 நேரம் ஒரு ஊழியக்காரன். இது போக அவன் பக்தி விருத்திக்காக, பிரதிஷ்டைக்காக, ஒரு சபைக்காக, ஜனங்களுக்காக, தன்னுடைய பரிசுத்தத்துக்காக 1-2 எடுத்துக்கலாம். அவன் சாகிறதுக்கு வந்தவன். ஏதோம் கவிழ்க்கப்படவன். உனக்குள்ள இருக்கிற அந்த சாப்பாட்டு பிரியன் ஆவி, போஜன பிரியன், அவன் வந்து நல்லா சாப்பிட்டு அந்த கூலை வாங்கி சாப்பிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டான். அலட்சியம், ரொம்ப அசால்ட். ஏன் நீ 8 மணிக்கு வர, அப்பமாவது கொஞ்சம் ஓடி வரக்கூடாதா? பஸ் லேட் ஆயிட்டு, ஐயோ வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, சோத்திர சோத்திர தேவ சமூகத்தை விட்டுட்டு ஓடி வரியா? நீ அப்பந்தான் இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு அழைச்சிட்டு வர என்ன, ஏசுநாதனை ஆசிரியர்களும் பாட்டு பாடும்போது அந்த பொண்ணை பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படி நீ வந்தீன அப்படியே, அப்போ உணர்வே இல்லாம நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்ற. தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றதுதான் ஏசாவின் ஆவியது. அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அப்படியே அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டான். திருப்பி உட்கார்ந்து அழுதானா ஒரு நாள். அது எப்போ? சாகும்போது அழுது என்ன பிரயோஜனம்? கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணானா, அதே கழிச்சு எல்லாம் போன பிறகு மனம் திரும்புதலுக்கு அழுதானா, மனம் திரும்புதலை காணாமல் போனானாம். நியாயாதிபதிகள் 7:13. ஒரு அப்பம் உருண்டு 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 போய் ஒரு கூடாரத்தையே டம்முன்னு தள்ளிடுச்சு. அப்படி ஏதாவது உங்க வீட்டில் அப்பம் சுடுறீங்களா பாருங்க, அவ்வளவு பெரிய அப்பம். ஆசிங்க. சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. யார் கூடாரம்? மீதியானியருடைய கூடாரத்தை இந்த கிதியோன்கிற அப்பம் உருண்டு உருண்டு போய் முட்டி உழவரைச்சு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு நீ டெவலப் பண்ணணும். உனக்கு விரோதமா இருக்கிற மீதியானியுடைய கூடாரத்தை நீ போய் என்ன செய்யணும்? முட்டணும். கழுகு வந்து எங்கேயாவது ஒரு உயர்ந்த இடத்துல போய் தங்கிக்கிட்டு அந்த இறகெல்லாம் கொத்தி புட்டிங்க எடுத்து போட்டுட்டு திரும்ப வாழவேதி போல மாத்தி அந்த பலனு கிடைச்ச உடனே அது நேர புறப்பட்டு வந்து அப்படியே வெளியே வர்றது இல்லையா, நேர பக்கத்தில் இருக்கிற மரத்துல கிளைகள்ல போய் முட்டுவான். அந்த கிளை ஒடிஞ்சிருச்சுன்னா ரைட், நமக்கு என்ன வந்துருச்சு, பவர் வந்துருச்சுன்னு வெளியே வந்துருமா. அது ஒடியலைன்னா பேசாம திருப்பி போய் அமைதியா உட்காந்துக்குவான். அந்த பலன் வர்ற வரைக்கும் வெயிட்டிங். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் நினைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நீ வாழவேதின் புத்திரர் போல நீ எழுமணும் மெல்ல மெல்ல. இவன் கிதியோனுக்கு சந்தேகத்திலேயே போனான். அந்த எதிர்பார்ட்டில் உள்ளவன் சொன்னான், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஒரு வார்கோதுமை அப்பம் புறப்பட்டு வந்துச்சு, உருண்டு உருண்டு வந்து கடா சடார்னு எதுல மோதிருச்சு? மீதியானுடைய கூடாரத்திலே மோதிச்சு, கூடாரமே விழுந்துருச்சுட்டாங்க. நீ ஒரு அப்பம், சுடப்பட்ட ஒரு அப்பம், வல்லமையான ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருந்து போய் முட்டு. ஒரே மோது உனக்கு விரோதமா இருக்கிற அந்த மீதியானியுடைய சக்தி, மீதியானியுடைய வல்லமை எப்படி தெரியுமா? உன் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவி. உழும்போது வரமாட்டான் மீதியானே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உழும்போது வரமாட்டான், விதைக்கும் போது வரமாட்டான், நீர் பாய்ச்சும் போது வரமாட்டான், விளையும் போது வரமாட்டான். விளைச்சல் முடிஞ்சு இந்த அறுக்க போறாங்க பாத்தீங்களா, இவன் வந்துருவான். எப்போ? அந்த லாஸ்ட் மினிட்ல வருவான். ஒரே நல்ல எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டு போயிடுவான். இவன் அறுத்து எடுத்துட்டு போயிடுவான். இல்ல இவங்க அறுத்து எங்கேயாவது சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அதை பிடின்னு போயிடுவான். எப்படி இருக்கும்? நியாயாதிபதிகளை படிச்சு பாருங்க. அவனுடைய ஆவியே அதுதான். இந்த கூடாரத்தை இன்னைக்கு நீ ஒட்டைக்கணும், இந்த கூடாரம் இன்னைக்கு கவுழ்க்கணும். உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமான ஆவிய நீ தான் இன்னைக்கு மோதி கவுழ்க்கணும். 6ஆம் அதிகாரம்
இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். பாருங்க, கொஞ்ச நாள் இருப்பான், கரெக்டா நிலத்தின் விளைச்சலை வந்து கெடுத்து எங்க தூக்கிட்டு போயிருவா, ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டு போயிருவான். எப்படி இருக்கும்? எவ்வளவு டெக்னிக்கான ஆவி பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணணும், இந்த நமக்குள்ள இருக்கிற அந்த மீதியானுடைய இது விடணும். எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் வருவாங்க, எந்த நேரத்திலையும் வருவான். தேசத்தை கெடுக்கிறதுக்குன்னே, வருமானத்தை கெடுக்கிறது, தொழிலை கெடுக்கிறது. இது ஒரு ஆவி, நினிவேயின் மீதியானுடைய கூடாரம். இதை நீங்க கவிழ்க்கணும். நீங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவியை கவிழ்க்கணும். இதை விட்டு விட்டு நம்மால் கவுக்கிறது எதை கவுக்குறான்? தீத்து 1:11 குடும்பத்தை கவிழ்த்துறான். அதை விட்டு எதையோ மாத்திட்டு எதையோ போயிடுறான். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். குடும்பத்தை கவிழ்க்காத. அவன் குடும்பத்துல அவங்க நல்ல இவங்க நல்ல அவங்க அப்படி இப்படிலாம் சொல்றானே, ஆனா அவன் மட்டும் அவன் குடும்பத்தை அழகா வச்சிருக்கான் பாத்தியா? அவன் மனைவியோட இருப்பான், ஆனா உன் மனைவியை துரத்தி விடுன்னு சொல்லுவான். அவ புருஷனோட இருப்பா, ஆனா உன் புருஷனை துரத்தி விடும்பா. அப்படித்தானே? அவங்க எல்லாம் கரெக்டா செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக அதனாலதான் சொல்லி அவர்கள் நாவை என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும். கண்ட்ரோலா இருக்கணும், குடும்பத்தை கெடுக்க கூடாது. 2 தீமோத்தேயு 2:18 விசுவாசத்தை கவுத்து விட்டுறாங்க, குடும்பத்தை கவுக்குறாங்க, விசுவாசத்தை கவுக்குறாங்க. சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். விசுவாசத்தை நீ கவிழ்க்க கூடாது, மற்றவங்க விசுவாசத்தையும் விசுவாசத்தையும் கவிழ்க்க கூடாது. அது கப்பல், அது கவுந்துச்சுன்னா என்ன வருது? நீ ஓடுனதெல்லாம் போயிடுச்சு, நடுக்கடல்ல போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடுவ. எங்கேயோ செத்து, எங்கேயோ வதந்து, எங்கேயோ நீ அடக்கமே இல்லாம போயிடும். அதனால நம்ம கவிழ்க்க வேண்டியது குடும்பம் அல்ல, கவிழ்க்க வேண்டியது விசுவாச வாழ்க்கை அல்ல. கவிழ்க்க வேண்டியது நினிவே, கவிழ்க்க வேண்டியது புறாவிக்களுடைய ஆசனங்கள், கவிழ்க்க வேண்டியது காசுக்காருடைய பலகைகள், கவிழ்க்க வேண்டியது எகிப்து, கவிழ்க்க வேண்டியது சோதோம், கவிழ்க்க வேண்டியது மீதியானுடைய கூடாரம். இதுதான் நீ கவிழ்க்கணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். இது கடைசி கூட்டம், நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. எனக்கு இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வேணும், நல்ல ஒரு அபிஷேகம். அதுக்காக டம் டம்னு குதிக்கணும்லாம் நான் சொல்ல வரல. உன்னையே கத்தர் தொடணும். நீ எழுப்பி போகும்போது, இந்த ஹாலை விட்டு எழுப்பி போகும்போது நீ ஃப்ரீயா போகணும். கத்தர்கிட்ட பேசிக்கிட்டே போ. ஆண்டவரே நீ போ, இன்னைக்கு காலில் விழுந்துரு, வெக்கப்படாத. ஆண்டவரே ஏசப்பா எனக்கு அபிஷேகம் வேணும்பா, எனக்கு அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் இருக்கவே முடியாது, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு அதுக்கேற்ற ஒரு அபிஷேகம் தாங்க. எனக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கவுத்துருங்க. அது எல்லாமே கவுறணும், ஒன்று கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கவுத்தாதான் கிளியர் ஆகும். அதை வச்சுக்கிட்டே நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா முடியாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். பைபிள்லாம் ஒதுக்கி வச்சுக்கோங்க, பிள்ளைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மனமா நம்ம முழு சபையை நிற்போம். சுடப்பட்ட ஒரு வார்க்கோதுமை அப்பம் போல மாறுவோம். போய் மீதியானுடைய கூடாரத்தில் மோதுவோம். பிசாசை எதிர்த்து டேரா போய் முட்டுங்க. அவன் விழணும். இன்னைக்கு கவிழ்க்க வேண்டிய எல்லாமே கவுந்துடணும். அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஆமென். சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது, அங்கங்க பார்க்கக்கூடாது. ஆமென். மணி 8:15. நல்ல விஷயம் கிடைச்சா 8:30 க்ளோஸ். அவ்வளவுதான், போதும். அந்த பாத்திரம் நிரம்பிட்டுனா அது பிறகு பைப்பில் தண்ணி குடத்தை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க, அது முட்டாள்தனம். அது உட்காந்துட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாத்திரம் நிரம்பிச்சுன்னா ஓகே, போயிட்டே இருக்கலாம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, எழும்பி நீ போ, போதும். கர்த்தர் உன்னை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஆமென். சோதோம் கவிழ்க்கப்படட்டும், எகிப்து கவிழ்க்கப்படட்டும், காசுக்காருடைய பலகை கவிழ்க்கப்படட்டும், ஏதோம் கவிழ்க்கப்படட்டும், நினிவே கவிழ்க்கப்படட்டும், உனக்குள்ள இருக்கிற அந்நிய சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படட்டும்.